டாக்டரேட் தரப்படுது ஆளுநர் வந்து டாக்டரேட் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநருடைய அந்த கருத்தை எப்படி இல்லை அவர் நாட் ஒன்லி ஃபார் டாக்டர், நீங்கள் எந்த விஷயமா நாங்கள் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுத்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பாராட்டும் பொழுது அது ஸ்கூல் சார்ந்து வந்தால் உடனே ஸ்கூல் சார்ந்து ஒரு ரிப்போர்ட் எடுத்து போட, இந்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது என்று அவர் சொல்லுவார். அடுத்த கல்லூரி சார்ந்து நாங்கள் வந்து கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு நாங்கள் கொண்டாடினோம்னா உடனே கல்வியில் பார்த்திங்கன்னா இது இங்கெல்லாம் பின்தங்கி இருக்கு என்று அவர் சொல்லுவார். இப்போ ரிசர்ச் சார்ந்து நம்ம ஏதாச்சும் ஒரு நம்மளுடைய மாணவ செல்வங்கள் வந்து அதில் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறாங்க அப்படின்னா உடனே அது சார்ந்து சொல்லுவார். ஸோ அட் த மேக்ஸிமோட கூற்று என்ன அப்படின்னா ஒட்டுமொத்த எஜுகேஷன்லேயே வந்து நம்ம பின்தங்கிட்டோம் அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் நாங்கள் பின்தங்கலை, நாங்கள் முன்னேறி சென்று கொண்டு இருக்கின்றோம் என்பது வந்து பல விதத்துலையும் நாங்கள் வந்து ஒரு ப்ரூவன் டேட்டாவோடு நாங்கள் அதை சொல்லிகிட்டு இருக்கோம். நாங்கள் அதனால தான் ஒரு பத்திரிகைக்கு நான் பேட்டி அளிக்கும்போது நான் சொன்னேன்னா அந்த மாதிரி அவர் சொன்னார்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரியான வைவால் அவர் கண்டிப்பாக கலந்து கொண்டு அவரும் ஒரு கேள்வி கிடையாது. இட்ஸ் ஓப்பன் ஃபார்ம் தான், அந்த வைவாங்கிறது இட்ஸ் ஓப்பன் டு ஆல், எனிஒன் கேன் கொஸ்டின் மீ. அன்பில் மகேஷனுக்காக மட்டும் சொல்ல, எங்களுடைய மாணவ செல்வங்கள் யார் வைவால் கலந்துக்கிட்டாலும் கவர்னர் அவர்களே நீங்களும் அதில் கலந்து கொண்டு நீங்களும் கேள்வியை கேளுங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு முறையாக எங்கள் பிள்ளைங்க எப்படி பதில் சொல்லுது, எங்களுடைய இளைய சமுதாயம் எப்படி பதில் சொல்லுதுன்னு நீங்கள் பார்த்தாலே ஸ்கூல்லேருந்து கல்லூரி லெவல் வரைக்கும் எங்களுடைய சிஸ்டத்தை நாங்கள் எப்படி கொண்டு போயிருக்கோம் என்பது உங்களுக்கு தெரியும்.